பணிகிறேன் பாட்டனாரே. வரவேண்டும் லங்கேசா. யாத்திரை நலமாக இருந்ததா? யாத்திரை சுகமாக கழிந்தது. தாம் கூறுங்கள், தாங்கி வந்த தகவல் என்ன? 2 தகவல்களை தாங்கி வந்தேன். முதலாவது நற்செய்தி, இரண்டாவது இரண்டையும் கூறுங்கள். தாடகையும் சுபாகுவும் வதம் செய்யப்பட்டனர். யார் ஆற்றிய செயல்? அயோத்தி இளவரசர்கள் 2 ரிஷி விஸ்வாமித்திரன் அவர்களை வதைக்க உடன் அழைத்து வந்தானாம். தவறு தாடகையுடையது. அலட்சியம் வேண்டாம் என பலமுறை நான் எடுத்துரைத்தேன். என் வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை. தாடகையும் அடிந்தாள், தன் புதல்வனையும் அழித்தாள். மற்றொரு தகவல் யாது? மிதிலையின் அரசனிடம் சிவனின் தனுசு ஒன்று உள்ளது. சர்வேஸ்வரன் தனுசா? ஆம். அத்தனுசை தோள் உயர்த்தி நான் ஏற்றுகின்றவன் மிதிலை அரசன் புதல்வி சீதையை விவாகம் புரிய வல்லவனாவான். இதுவே ஜனகன் விதித்த சுயம்வர நிபந்தனை. என் பிரபுவின் கரத்திலிருந்த தனுசா? ஆம் லங்கேசா. மிதிலையின் அரசன் தமக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். நற்செய்தியே. அழைப்பு விடுத்தது ஜனகன் அல்ல, ராவணனை வழிநடத்தும் பரமன். ராவணா, என்னை நாடிவா அன்பு பக்தா. என் தனுசை உன்னோடு எடுத்துச் செல் என்று அழைப்பு விடுத்தான். தனுசு என்னை வந்து சேருவதற்கான பரிசே ஜனகனின் புதல்வி சீதை. நான் பங்கெடுப்பேன் சுயம்வரத்தில். பரிசான சீத்தையைக் கொண்டு அழகு சேர்ப்பேன் அந்த புறத்தில். சுவாமி, தாம் ஆற்றும் செயல் என்ன? அதர்மச் செயல் புரிவதால் தங்களுக்கு சாபம் விளையும் என தோன்றவில்லையா? உன் மனம் இதை அதர்மம் என எண்ண காரணம்? இன்னொரு நங்கை என்னவளாவாள்? ராவணனின் ராணியாய் மாறுவாள். அவள் உனக்கு சேவைகள் புரிவாள். எனக்கு சாபம் விளையும் என்று அனுதாபம் கொண்டாய். பலம் பொருந்தியவனுக்கு பலகீனமானவன் தருவதே சாபமாகும். அதோடு ராவணனை எச்சாபமும் தீண்டாது என உணர்ந்து உளமாற ஆனந்தம் கொள் தேவி. மிதிலை சுயம்வரத்தில் பங்கெடுப்பேன். ஆயத்த பணிகள் துவங்கட்டும்.